சாய்ராம் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இப்போ நம்ம பாபாவுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் அதை நான் சொல்ல போகிறேன். மெயின் கரண்ட் இல்லை, நம்ம புதிய இடம் வந்திருக்கோம், நிறையா சவுண்டு இதெல்லாம் வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நமக்கு எந்த இடத்துல உட்கார வைக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து தான் நல்லா பேச முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நானே வீடியோவுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அதிசயம் அற்புதங்கள் பயங்கரமான ஒரு மிராக்கள் பாபா கொடுத்துருக்காரு. அந்த மிராக்கள் தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் சாய்ரா. என்னன்னா, நான் தீபாவளிக்கு ஒரு 10 நாள் முன்ன நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர் ஏன் போயிருந்தேன்னா, நம்ம கம்பெனி விஷயமாக தான் போயிருந்தேன். கம்பெனிக்காக நான் கம்பெனி வீடெல்லாம் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஆனால் அங்கே பார்த்துட்டு இப்போ நம்ம விருத்தாச்சலத்தில் தான் இருக்கேன். இன்னும் நம்ம கோயம்புத்தூர் போகலை. அதுக்கு டைம் எப்போ கொடுக்குறாருன்னு அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம வேறு இடம் மாறிட்டோம். வேறு இடம் மாறி நம்ம ஆயிலும் புதுசாக ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம். புது ஆஃபர் போடுறோம். நீங்கள் ஆஃபர் வீடியோவில் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ பாபாவை பற்றி சொல்கிறேன். இது எல்லாமே பாபா கொடுத்தது, நீங்கள் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பாபா அற்புதங்கள் சொல்கிறேன், கேளுங்க சாய்ரா. பாபா நான் கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டேன். ஒரு தீபாவளி நாள், தீபாவளி 2 நாள் முன்ன நான் வீட்டில் இருக்கிறேன். வீட்டில் இருந்தால் பெட்ரூமில் இருந்தபோது ஒரு பொண்ணு சத்தம் மாதிரி கேட்டுச்சு. எனக்கு அழுகிற சத்தம் கேட்டுச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி ஜன்னல் கிட்ட சத்தம் கேட்டுச்சு சாய்ராம் எனக்கு. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல, என்ன யார் அழறா அப்படின்னுட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன். அன்றைக்கி நைட்டு கேட்டுச்சு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் அக்காவும் ஹாலில் உட்காந்து ஷோபாவில் உட்காந்துருக்கோம். ஷோபாவில் உட்காந்துருந்தோடனே அப்போல்லாம் அந்த இடத்துல வச்சு எண்ணெய் காய்ச்சிட்டு இருந்தேன். அந்த இடத்துல எங்கள் பாப்பா தொட்டில் கட்டி அந்த இடத்துல படுத்திருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை பயங்கரமாக தேம்பி 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 எப்படி அழுகுனா, ஒரு மாதிரி தேமல், பயங்கர தேமல், அப்படி ஒரு அழுகிற சத்தம், அப்படி ஒரே கதறல் சத்தம் கேட்ட உடனே நானும் எங்கள் அக்காவும் பயந்து ஓடுறோம். ஓடி போயிட்டு எட்டி போய் பார்க்குறோம். பார்த்தாக்க அங்கே யாருமே இல்லை. அப்புறம் வெளிக்கு பார்த்துட்டு வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. உடனே எங்கள் அக்கா எங்கிட்ட சொன்னாங்க, உனக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. பாபா இருக்கும்போது நமக்கு என்ன கெடுதல் நடக்க போகுது? அப்பா இருக்கும்போது நமக்கு எந்த கெடுதலும் நடக்காது, நன்மையை தவிர எதுவுமே நடக்காது. ஆனால் கொஞ்சம் சோதிப்பார், அந்த சோதனையெல்லாம் நம்ம தாங்கிக்கணும், அது மட்டும்தான். எங்கள் அக்கா சொல்லிச்சு, உடனே உனக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போகுது, அதனால தான் அந்த அழுகிற சத்தம் கேட்குது. ஏன்னா எனக்கு மட்டும் கேட்கல, எங்கள் அக்காவுக்கும் கேட்டுச்சு அந்த குரல், அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் என்னாச்சுன்னா, நான் உடனே என்ன செஞ்சேன், தியானத்தில் உட்காடுறேன். ஏன்னா எங்கள் அக்கா சொன்னாங்க, உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, அதனால தான் இந்த மாதிரி அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயம் போச்சு. பயம் வந்த உடனே நான் என்ன செஞ்சேன், சரி நம்ம என்னன்னு செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு தியானத்தில் உட்காந்தேன். தியானத்தில் உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிற வீட்லேயே வாசலில் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி சைராம், நான் இதெல்லாம் சொல்கிறேன், இது சில பேர் பாபா டிபேட்டிங்களுக்கு தெரியும், உண்மைன்னு தெரியும். சில பேர் இது பொய்ன்னு சொல்லுவீங்க. ஆனால் எதுக்காகவுமே நான் எப்பயுமே சொல்லுவேன், எந்த விஷயத்துக்காகவும் நம்ம பொய் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நடந்தது அனைத்துமே உண்மைகள் மட்டுமே சொல்கிறேன். அனைத்துமே பாபாவுடைய மிராக்கள், உடனே தியானத்தில் உட்காந்தேன். தியானத்துக்கு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் உண்மை பொய் நினைப்பீங்களோன்றதுக்காக சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேன். நான் தியானத்தில் உட்காந்த உடனே நாங்கள் உட்காந்துருந்த வீட்லேயே பக்கத்தில் வாசல்லையே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான புகை, பெரிய புகை, அப்படியே புகை மாதிரி இருந்தது. அதில் பாபாவுடைய முகம் தெரியுமோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோயில் வீடு கட்டினாக்கா நமக்கு அந்த கல்லை கூட்டி யாகம் வளர்த்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாகம் தெரியறதுக்கு முன்னே 5 விளக்கு ஜோதி மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. 5 விளக்கு ஜோதி மாதிரி தெரிஞ்சுது. அதை பார்த்துட்ட பிறகு அந்த யாகம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த கல்லை கூட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, நம்ம வீடு கட்டினா கணபதி ஹோமம் இப்போ அந்த மாதிரி தான் அந்த இடத்துல, அது வாசல்ல தெரிஞ்ச உடனே அப்புறம் தியானத்தில் நல்லா பார்த்துட்டு உடனே எங்கள் அக்காட்ட சொன்னேன், அக்கா ஒன்றும் இல்லைக்கா, எங்களுக்கு ஏதோ நாங்கள் நினச்சது நடக்க போகுது, நல்லது நடக்க போகுதுக்கான்னு சொன்னதுக்கு ஒன்று அதிசயம் நடந்தது சாய்ராம். என்ன நடந்தது தெரியுங்களா? நான் பார்த்த மறுநாள், ஒரே நாள் விட்டு மறுநாள், அதுக்கு மறுநாளே இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ புது இடம், இப்போ நம்ம வந்திருக்க இடம் வேறு யாரும் வரல, புது கடை. அந்த இடத்துல புதுசாக கட்டி அதில் நம்ம மட்டும்தான் வந்திருக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்துட்டோம். அந்த எப்படி புது பில்டிங்க்கு புதுசாக
கோயில் கட்டி யாகம் வளர்த்துவாங்க, வீடு கட்டி யாகம் வளர்த்துவாங்க. அதை தான் தியானத்தில் பார்த்தேன். தியானத்தில் பார்த்த மாதிரியே 3வது நாள் நான் புதிய இடத்துக்கு பாபா கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சுட்டாரு. அது முடிஞ்சது. பார்த்துட்டு நல்லது தான் சொல்லிட்டு எட்ட வந்துட்டேன். ஆமாம், அது பார்த்த 3ஆம் நாள் நம்ம வேறு இடம் மாறிட்டோம். அது கொடுத்துட்டாரு. இது பயங்கர மிராக்கல். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சைரா. திரும்பி என் மனசு கேட்டுக்கிட்டே இருக்குது சைராம். அப்போ அடுத்தது யார் அடுத்தது யார் அடுத்தது யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நான் ஒரு மலேசியாவில் ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பேசும்போது ஒரு டைம் சொல்லியிருக்கேன், சீதாராமன் கல்யாணத்தில் எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருவா கீதான்ட்டு. அந்த பொண்ணு வந்து என் கூட பக்கத்தில் இருந்தா. அப்போ சொன்னால், அக்காக்கா பக்கத்தில் தான் இது இந்த அழுகிற சத்தம் இங்கே வரல, பக்கத்து வீட்டில் தான் அந்த சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். அப்படின்னா ஏம்மா அந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்டேன். சொன்னேன், இல்லைக்கா பக்கத்தில் வந்து சத்தம் வருதுன்னுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்லேயே படுக்கிறது இல்லை, அவங்க தூரமாக போயிடுறாங்க, நைட்டு போயிட்டு காலையில் தான் வராங்கக்கா, ரெகுலராக வர்றது இல்லைக்கா அப்படின்னு சொன்னான். அப்படியா அப்படின்னுட்டு. ஆனால் அவங்க அந்த வீட்டில் வந்து 10 நாளாக வர்றதுலையே படுக்கிறது இல்லையா. நான் டக்குன்னு யோசனை பண்ணிவிட்டு சரின்ட்டு வெளியே போய் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-7:30 இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்க மாட்டேன். அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருப்பாங்க. அன்னைக்கு என்ன மிராக்கல்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த இடத்துல இருந்தாங்க. இருந்த உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு அம்மா வாங்கம்மான்னு கூப்பிட்டேன். உங்கள் வீட்டில் யாருன்னா அழுவுற சத்தம் எதுனா கேட்குதான்னு. இல்லைம்மா எதுவும் அழுவுற சத்தம்லாம் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் உங்கள் வீட்டில் கொஞ்சம் தியானத்துக்கு உட்காரலாமா, நான் வரலாமான்னு கேட்டேன். சரி வாங்கம்மா உட்காருங்கம்மான்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இவர் இல்லை, ஒரு எங்கள் பாப்பாவை கூப்பிட்டு பாப்பாவை எடுத்துகிட்டு வாமான்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தியானத்துக்கு இப்போல்லாம் நிறைய பேர் கால் பண்ணி தியானத்தில் உட்காருங்க, கொஞ்சம் எங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லப்போனால் மெயின் வந்து எப்பயுமே கம்பெனி தாங்க. கம்பெனி வேலை ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம நல்லபடியாக கொண்டு போகணும். நான் இப்போ ஆரம்பிக்கிறது வந்து நம்மக்கிட்ட நிறைய மிஷினரி நிறைய எல்லாமே இருக்குது, அதெல்லாம் போட்டு ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும். இதுதான் எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அந்த வேலை நான் நினச்ச மாதிரி தொடங்க முடியல. ஏதோ இனிமேல் வந்து நம்ம வேலை இதுக்காக இனிமேல் அப்படியே உட்காந்துருக்க வேண்டாம், ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஆஃபர் போடுவோம், அடுத்தடுத்த பொருள் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். அப்போ வந்து எனக்கு நான் சொல்லுவேன், நான் கொஞ்சம் டைம் ஆகி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்புறமா உட்காடுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்கவுங்க கேட்குறவங்களுக்கு நான் தியானத்தில் உட்காந்து சொல்கிறேங்க. இதெல்லாம் நீங்களா பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் அப்பா சொல்கிறத நான் செய்கிறேன். அப்போ வந்து அவங்கக்கிட்ட நானாக போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, வாங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் வீட்டு பாபாவை கொண்டு வந்து உட்கார வச்சேன். அந்த பையனுடைய ஃபோட்டோ, ஒரு பையன் இறந்துருக்காப்புல, அந்த பையனுடைய ஃபோட்டோ மேலே இருந்துச்சு. கீழே இருக்கட்டாமா நாங்கள் வேணாங்கன்ட்டு உடனே அந்த வீட்டில் உட்காந்து பாபாவுடைய சிலை வச்சு, சிலைன்னு சொல்லக்கூடாது, அப்பா உயிரோட்டமாக இருக்கார், அந்த இடத்துல வச்சு நானும் தியானத்தில் உட்காந்துங்க. அவங்க விளக்கேற்றி வத்தி ஏற்றி வச்சாங்க. அந்த இடத்துல தியானத்தில் உட்காந்து கண்ணை மூடி பார்த்தா உண்மையிலேங்க பயங்கர அதிசயம், அற்புதங்கள், ஆச்சரியம். இன்னும் சொல்ல போனால் இவர்கிட்ட இருந்துன்னு வச்சுக்கிக்கல, பேய் கூடலாம் பேசுகிற பாக்கி கிடச்சிருக்குன்னு அது எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. நீங்களாம் பார்க்குறவங்க நினைப்பீங்க இது உண்மையாக பொய்யான்னு. அப்பா பாதத்தை பிடிச்சி சொல்கிறீங்க. உண்மை 100க்கு 100 உண்மை மட்டுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்ணை மூடி தியானத்தில் உட்கார்ந்த அடுத்த செகண்ட் என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு மாதிரி எரிப்பாங்க இல்லையா, புடம் எரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த புடம் எரிக்கிறது தெரிஞ்சுது. அந்த அம்மாவை கூப்பிட்டு பக்கத்துலேயே உட்காந்து கண்ணை மூடி தியானத்திலே சொல்கிறேன், அம்மா நீங்கள் உங்கள் பையனை வந்து எரிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் எரித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எரிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் உருவம் வந்து கண்ணங்கரேன்னு இருக்கான். அந்த பையன் கருப்பாக எந்திரிச்சு வரான். வந்து தான் எங்கே இருக்கான்னா, நேராக வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா நேராக ஒரு மூளை சந்தில் நேராக நிற்கிறான். அப்படியே நெருப்போட நிற்கிறான். அந்த பையன் நின்றுக்கிட்டே இருக்கிறான். அந்த பையனை பார்த்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த தெருவு, நான் இருக்கிற தெருவு இருக்குது, அந்த தெருவு பக்கம் அந்த அந்த பையனை எரிக்கிறதுக்கு கட்டெல்லாம் விறகெல்லாம் ஏற்றிக்கிட்டு போயிருக்காங்க ஒரு டெம்போவில். என்ன அதிசயம்னா, அந்த டெம்போ ஏற்றிக்கிட்டு அந்த விறகு ஏற்றிட்டு போகும்போது அவனோட ஆத்மா பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஆத்மா ஒளியாக வந்து அந்த விறகு டெம்போவிலே போய்கிட்டு இருக்குது. இது என் கண்ணுக்கு தெரியுது. எப்படி அந்த விறகு எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த விறகு டெம்போவில் அந்த பையனுடைய ஒளியாக போய்கிட்டு இருக்கு. ஆத்மான்றது நம்மளுடைய வந்து ஒளியாயிடும். அது நம்ம காற்று தானே, வேற என்ன இருக்க போகுது. அப்போ வந்து அந்த டெம்போவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த விறகு எடுத்துகிட்டு போகும்போது அந்த பையன் வந்து அந்த விறகு கூடயே அந்த டெம்போவிலே போய்கிட்டு இருக்கான், போகிறான். இதெல்லாம் என் கண்ணில் காட்டுறாங்க. காட்டின உடனே நான் சொல்கிறேன், இது உண்மைங்களா, விறகு எடுத்துகிட்டு போனீங்களா, இந்த ஏரியா வழியாக
டெம்போ எடுத்துகிட்டு போனீங்களான்னு கேட்டேன். ஆமாம் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அது மட்டும் தெரிஞ்சுது. அப்புறமா பார்த்தேன் அந்த பையன் மூலையில் நின்றுக்கிட்டே இருக்கான். நான் சொன்னேன், அம்மா இந்த மூலையில் தான் நிற்கிறான் பாருங்க அப்படின்னு. ஆமாம்மா, அவன் வந்து எப்பயுமே உட்காரவே மாட்டான், நின்றுக்கிட்டே தான்மா இருப்பான் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் இந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு மாதிரி நடக்குது, போகுது வருது, பாத்ரூமில் ஒரே சத்தம் கேட்குது, அழுகிற சத்தம் கேட்குது, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குங்க. எங்கள் வீட்லேயும் ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போ நான் தியானத்திலேயே பார்த்துட்டேன். இதெல்லாம் பார்த்த உடனே சொன்ன உடனே இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பையன் வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்ன தூக்கு போட்டு +2 படிக்கிறாப்புல 17 வயசு பையன் தூக்கு போட்டு இறந்துட்டான். இறந்த பிறகு அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஆனால் அந்த பையன் ஏன் இறந்தான், என்ன காரணம் அப்படின்றது எதுவுமே தெரியல. அந்த பையன் வந்து அவங்க வீட்டோடு தங்கிட்டு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டில் நடமாடுறதெல்லாம் பார்த்துட்டு வேறு ஏதோ ஆத்மா இருக்குது, ஏதோ கெட்ட சக்தி இருக்குதுன்னு அந்த பையனை விரட்டி அடித்து வீட்டுக்கு வராத பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பையன் என்ன செய்கிறான், பாபா கிட்ட வந்து சொல்லி பாபா வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஏன்னா அது வந்து சில இடத்துங்களில் ஆத்மா இருக்குது இல்லைன்றது எல்லாருக்கும் கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ எனக்கே எப்படி தெரியும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக தெரியாதுங்க. அவன் அங்கே இருக்கான்றதை வந்து அவங்க அம்மா கிட்ட தெரியப்படுத்தணும். ஏன் மூலியமா அதை சொல்லணுன்றதுக்காக அந்த பையன் பாபா கிட்ட வந்து சொல்லி, பாபா நமக்கு உணர்த்தி நான் போய் அங்கே வந்து எல்லா விஷயங்களும் சொல்கிறேன். அப்போ அந்த அம்மா எல்லாமே சொன்னது கேட்டது உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. நான் பக்கம் போக மாட்டேன். நம்ம வீடு கடை அதோட வந்து வெளியே போனால் ஏன்னா வெளி வேலை அதோடு சரி. நான் பக்கத்து வீடெல்லாம் போக மாட்டேன், பேச மாட்டேன். எனக்கு ரெண்டாவது அந்த பையன் இறந்தது தெரியும். ஆனால் அவன் எப்படி இருந்தான், என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. தியானத்தில் பார்த்த உடனே எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல இந்த அளவுக்கு சொல்கிறீங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சால் இன்னும் நிறைய பேர் வருவாங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வரணும் பார்க்கணுன்றதுக்காக சொல்லலை. பாபா நம்மக்கிட்ட எந்த வேலையை கொடுத்து செய்யணும்னு சொல்கிறாரோ அதுக்கு தாங்க நான் செய்கிறேன். அப்புறம் நான் வந்து அந்த பையன்கிட்ட சொன்னேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறதுலாம் பேய் கூட பேச வச்சுருக்காரு அப்பான்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசுகிறோம். நான் வந்து அந்த அம்மாட்ட சொல்கிறது எல்லாமே அந்த பையன் நேர் நின்று அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ அந்த பையனை விட்டு விரட்டி அனுப்புறதுக்கு சொல்லலான்னு இருந்தேன். அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு நம்ம வீட்டிலேருந்து எதனா சாவு விழுந்து நம்ம வீட்லேயே வந்து அழுதுகிட்டு இருந்தாக்க நம்ம என்ன செய்வோம்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சோங்க. எங்கள் அக்கா பொண்ணு இறந்துட்டா, அவள் வந்து எங்ககிட்ட அழுதுகிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து அழுதுகிட்டே நிற்பா. இதே விருத்தாச்சலத்தில் பாண்டிச்சேரியில் இறந்து இங்கே கொண்டு வந்து அடக்கம் பண்ணோம். அழுதுகிட்டே இருந்தா. அப்போ நாங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோ கடுகு வாங்கிட்டு போயிட்டு வீட்டிலேருந்து போட்டு லாஸ்ட் வரைக்கும் அவள் எரிச்ச இடத்துல கொண்டு போய் போட்டு வந்துட்டோம். ஏன்னா அங்கேருந்து வரும்போது நடந்து அந்த கடுகை எண்ணிட்டு தான் அங்கே வந்து சேரணுமா, அதுக்குள்ளே விடிஞ்சிடும். அவங்க வந்து அதுக்குள்ளே மறந்துட்டு போயிடுவாங்களாம் அப்படின்றத ஒரு சாமி இருக்குன்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி கடுகு தான் போட்டு விட்டேன். அவங்க சேர்ந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷம் இருக்கும் அந்த பொண்ணு. அப்போ நாங்கள் போட்டு விட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு வரலை. நான் சொல்லலான்னு பார்த்தேன் அந்த பரிகாரம். அந்த பையன் அந்த இடத்துலையே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அப்போ வந்து நான் சொன்னேன், தியானத்திலே சொன்னேங்க, எது உண்மை எது பொய் அதெல்லாம் அப்பாவுக்கு தெரியும். இருந்தாலும் நான் தியானத்தில் சொல்லிட்டேன், அப்படியே நடக்கும் அப்படின்றதுலேயே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். அப்போ அவங்க பொண்ணு வந்து இருக்கா, கல்யாணம் ஆயிருக்கா. கண்டிப்பாக பாபா வந்து அந்த பையன் நம்ம அவர்கிட்ட வந்து குறையிட்டு அழுததால் பையனுக்கு மாதிரி ஜென்மம் இருக்குது. அந்த பையன் வந்து இப்போ வீட்டில் ஒரு பையனாக பிறக்க போகிறா. உங்கள் மருமகிட்ட பிறக்கிற பையன் குழந்தைய பிறக்கும். அதில் வந்து அந்த பையனுடைய ஆத்மா வரும். கண்டிப்பாக பிறப்பு இருக்குது அந்த பையனுக்கு. அதனால் வந்து இருக்கட்டும். ஆனால் வந்து இந்த இடத்துல தண்ணி வைங்க, சாப்பாடு வைங்க, அவனுக்கு வச்சு அங்கே இருக்கிறான். அதை மட்டும் உங்களுக்கு எந்த கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் உங்கள் பையன் இருக்கான், அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னேன். இனி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. எதாக இருந்தாலும் உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள், அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே மறுநாள் அந்த இடத்துல தண்ணி வச்சு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சொன்னாங்க. மறுநாள் வந்து 2 நாள் கழித்து தான் நான் சொன்னேன். பார்த்தேன், அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே உண்மைதாம்மா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு வாரிசாக அவன் வந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. அன்றைக்கி நான் போய் பார்க்கும்போது அவங்க முகலாம் அவ்வளோ ஒரு சோர்வாக கவலையாக கண்ணீராக அவ்வளோ ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தாங்க. 2 நாள் கழித்து நான் போன பிறகு சொன்னேன், அதான் சொல்லிட்டேன், அந்த பையன் உங்கள் கூடயே இருக்கான், சாமியாக இருக்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு தியானத்தில் உட்கார்ந்தபோது ஃபஸ்ட்டு வேல் தான் தெரிஞ்சுது. வேல் தெரிஞ்சுதுன்னா அவங்க கும்பிடுற தெய்வம் வந்து முருகர் அவங்களுக்கு
தெரிஞ்சது. அடுத்து தான் மற்றது பாபா வந்து அந்த இடத்துல இருந்தது, அந்த பையன் உருவம் எல்லாமே காமிச்சாங்க, பார்த்தேன். பார்த்துட்டு நான் அப்புறம் அந்த பையன்கிட்ட சொன்னேன், தம்பி இனிமேல் வந்து இங்கே யாருக்கிட்டையும் பயமுறுத்தக்கூடாது, பக்கத்தில் அக்கத்தில் ஆள் இருக்காங்க, எல்லாம் தப்பாக பேசுவாங்க, நீ எல்லாருக்கிட்டையும் அழுகக்கூடாது, நீ எல்லாருமே பயப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் நீ செய்யாமல் நீ நல்லபடியாக இங்கே இருக்கணும், நீ எந்த சத்தமும் போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் சொன்னேன், நான் நம்ம பேசுகிறது பேய்க்கு கூட கேட்குது, பேய் கூட கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சாய்ராம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குது. ஒருத்தவங்க எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாட்டச்சாட்டமாக பார்த்தீங்கன்னா கண்ணகரேன்னு இது சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் அந்த பையனுக்கு சொல்லிவிட்டு நான் 2ஆம் நாள் அந்த வீட்டுக்கு போகிறேன். போயிட்ட பிறகு அந்த அம்மாட்ட சொன்னேன், என்ன உங்களுக்கு கஷ்டம்னாலும் உங்கள் பையன்கிட்ட வேண்டிக்கிங்க, உங்கள் பையன் சாமியாக இந்த இடத்துல இருக்கார், அவர் உங்களை பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு 2 நாள் கழித்து நான் போனேன், அவங்க வீட்டுக்கு போனேன். போயிட்டு போக வாசல்லையே நின்று கூப்பிட்டேன். அப்போ கூப்பிட்டோடனே நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னே பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சோர்வு, அவ்வளோ கவலையாக இருந்தவங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து பார்த்தாங்க. பார்த்ததில் அதுக்கப்புறம் கேட்டேன், அம்மா உங்கள் பையன் வந்தாரா, அழுதாரா, என்ன சத்தம் கேட்டுச்சா அப்படின்னேன். இல்லைம்மா எந்த சத்தம் எதுவுமே கிடையாது, நான் சாப்பாடு வச்சேன், தண்ணி வச்சேன், வேலைக்கு ஏற்றினேன், எந்த நடமாட்டம் எதுவுமே கிடையாதுமா அப்படின்னாங்க. சரி நீங்கள் வேலைக்கு போனீங்களே, உங்களுக்கு எப்படி சம்பளம்லாம் கிடைச்சிதுன்னு நான் கேட்டேன். நானும் எங்கள் வீட்டுக்காரும் வேலைக்கு போனோமா, கை நிறைய காசு கிடைச்சிது, நாங்கள் வந்தோம், சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அப்போ தான் சொன்னாங்க, இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சால் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வரணுன்றதுக்காக நான் இது சொல்லலைங்க. இது வந்து முழுக்க முழுக்க பாபாவுடைய அற்புதங்கள், அதிசயங்கள், மிராக்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பையன் வந்து பாபா கிட்ட முறையிட்டதால் பாபா வந்து நம்மக்கிட்ட சொல்லி அங்கே போய் அந்த பையன் இருக்காருன்னு சொல்கிறத காமிச்சு கொடுத்துருக்காரு. தியானத்தில் இருந்து கண்ணை முழிச்சு அந்த பையன்கிட்ட பேசினேன், தம்பி இந்த இடத்துல வந்து இங்கே வந்து இனி சத்தப்படக்கூடாது, அங்கே இருக்க இங்கே இருக்க நீ எல்லாரும் பார்த்தா பயப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பாப்பா இருக்கிற அந்த இடத்துல தான் அந்த அழுகிற சத்தமே கேட்டுச்சு. அந்த பையன் தப்பானவனா இருந்தால் எங்கள் குழந்தைகிருந்து இல்லை எதை வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஒரு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் கீச்சல் எதுவுமே இல்லை, யாரையும் பயமுறுத்தலை, எதுவுமே நடக்கலை. ஆனால் அந்த பையன் அந்த மாதிரி நடமாடுறாப்புல. அப்போ சொன்னேன், இனி அந்த மாதிரி நடமாடாதீங்க, யாருக்கும் எந்த பயமும் காமிக்காதீங்கன்னு சொன்னேன். என் பேச்சு கொஞ்சம் கேட்டிருக்காப்புல அந்த பையன்றது சொல்கிறேன் நான். ஏன்னா பாருங்க, பேய்கிட்ட பேசுகிற சக்தி கூட பாபா நம்மக்கிட்ட கொடுத்துருக்காருன்னா அது நான் பேசுகிறேன்னா இவர் தாங்க எல்லாமே பயங்கர மிராக்கல்லாம் பண்ணுறாரு. அதோட அந்த பையனோடைய பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. உண்மையிலேயே நான் தியானத்தில் இத்தனையும் பார்த்தேங்க. கண்ணு மூடி உட்காந்து கொஞ்ச நேரத்தில் எல்லாமே கண்ணுக்கு முன்னால் நடந்த மாதிரி பாபா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எப்படி நடக்குது தியானத்தில் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னா அது எனக்கே தெரியலைங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது. யாருனாவது என்ன கஷ்டம் உட்காருங்க தியானத்தில் பாருங்கள். இப்போ என்னுடைய அக்கா சொல்லுவேன் சேலத்துலேருந்து, அவங்களும் ஒரு விஷயத்துக்கு தியானத்தில் உட்காருங்கன்னு சொன்னாங்க. வீட்டில் பாப்பாவுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. இப்போ தான் ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் நல்லா இருக்கேன், அதனால தான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். தியானத்தில் உட்காருங்க சாய்ராம், எங்கள் அம்மாவுக்காக கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உட்காரணும், அவங்களுக்கே என்னன்னு பார்க்கணும். அதான் சொல்லியிருக்கேன்ல, எல்லாரும் வாழணும்னு வர கேட்பாங்க, அவங்க சாகிறதுக்காக வர கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் பாபா 3 வருஷம் டைம் கொடுத்துருக்காரு. அந்த 3 வருஷத்தில் இப்போ எப்படியா இருந்தாலும் 1.5 வருஷம் ஆயிருக்கும், இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இருந்தாலும் அதுக்காக தியானத்தில் உட்கார சொன்னாங்க. சைரா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா நிஜமாக எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, இதெல்லாம் நானாக செய்கிறேன்னா எனக்கு தெரியாதுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்லுவேன், பார்க்குறவங்களுக்கு சிலை மாதிரி தெரியும், ஆனால் சிலைலாம் கிடையாது. அப்பா விண்டோட்டமாக உட்காந்துருக்காரு, நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் காதில் கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் நேரடியாக நம்மளை பார்க்குறாரு, நேரடியாக அவர் சொல்கிறத அவர் செய்ய சொல்கிறத தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி தனிப்பட்ட முறையில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அந்தளவுக்கு ஒர்த்தா நீங்கள், அந்தளவுக்கு பெரிய ஆளானா நான் எதுவுமே இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ற மாதிரி எல்லா புகழும் நம்ம பாபாவுக்கு தாங்க வந்து செய்கிறோம். நமக்கு கஷ்டம், கண்ணீர், கவலை எதுனாலும் சரிதான், நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டா அத்தனையே வந்து தீர்ப்பார். ஆனால் அவருக்கு தெரியுங்க எந்த நேரத்துக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், நமக்கு என்ன தேவை அப்படின்றது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் அந்த மாதிரி செய்வார். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு பேய் கதை தான் சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் படுத்திருந்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோன்னு நீட்டு முடி, ஒரு நல்ல கட்டத்துண்டு மாதிரி செம்ம பாடியாக ஒரு லேடி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனால் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரே இந்த கருப்பாக ஒரு ஆள் நடக்கிறாரு.
ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க படுக்கிறவங்க ஒரே சத்தம் ஆர்ப்பாட்டம் கற்று 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 கற்றுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. அப்புறம் அவர் ரொம்ப நாள் அந்த மாதிரி கத்துற சத்தம் எல்லா இடத்துலையுமே, அவங்க போய் தங்குற இடம் எல்லா இடத்துலையும் கத்துறாங்கன்னா சாதாரண இல்லை. அவங்க உடம்புல வந்து ஒரு பேய் இல்லைங்க, 3 பேய் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க இருக்கிற ஊரில், அவங்கள பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அவங்க இருக்கிற ஊர் வந்து வேப்பூர், அந்த சைடில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். அடிக்கடி 1 மணி 2 மணி அந்த இடத்துல போக்குவரத்து பண்ணும்போது ஒரு ஃபேமிலி குடும்பத்தோட ஒரு பையன் 10 வயசு பையன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 3 பேர் இறந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 3 பேரும் அந்த உடம்புல பூந்துக்கிட்டாங்க. பூந்துட்டு ஒரே சத்தம் நைட்டில் ராவடி, அவ்வளோ ஆர்ப்பாட்டம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 மணிங்க. நான் பாபா கிட்ட தான் படுத்துருக்கிறேன். பாபா இப்போ அங்கே உட்காந்துட்டாரு, நான் காட்டுறவங்களுக்கு படுத்திருக்கேன். அவருக்கு பக்கத்தில் தான் படுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 1:30 மணி, தூக்கமே வரல. ஒன்றுமே இல்லைங்க, எனக்கெல்லாம் பேய் வரட்டெல்லாம் தெரியுமாட்டா, எதுவும் தெரியாது. ஒன்று மட்டும் செஞ்சேன், திருச்செந்தூருக்கு மாலை போடுவேன். அந்த மாலையை எடுத்துக்கிட்டேன். சிரடி சாய்பாபாவோடைய உதியை எடுத்துக்கிட்டேன், அவருடைய சாய் சத்திரம் புக்கை, அவருடைய பைபிள் எடுத்துக்கிட்டேன். 3 எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மேலே நல்லா உதியை தடை விட்டு அந்த மாலையை போட்டேங்க. மாலையை போட்ட உடனே ஒரே சத்தம், ஒரே கத்து, அலறி அடித்து ஒரே கத்துனாங்க. கத்திட்டு சிரிச்சுக்கிட்டே ஏஞ்சாங்க. ஏஞ்ச உடனே மாலையை போட்டுட்டு அந்த சாய் சத்திரம் புக்கை வந்து மேலே வச்சுட்டேன், அவர் பைபிள் மேலே வச்சுட்டு அந்த உதியை தடை விட்டு அந்த நம்ம திருச்செந்தூர் மாலையை மேலே போட்டுட்டேங்க. அதை மட்டும்தான் பண்ணினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து 1 பேய் 2 பேய் இல்லை, 3 பேய் போயிடுச்சு. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த சத்தம் இல்லை, அழுக இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா அப்பயே வந்து ஒரு டைம் ஆண் அழுவாங்க, ஒரு டைம் பெண் அழுவாங்க, ஒரு சின்ன பையன், இந்த மாதிரி மாறி 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 அவ்வளோ ஆர்ப்பாட்டம். அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் இருந்தது. இது 3 மட்டும்தான் பண்ணினேன். உதி தடவி நம்ம பாபாவுடைய சாய் சத்திரம் புக்கை மேலே வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம திருச்செந்தூர் மாலையை போட்டு அதுக்கப்புறம் உதி தடை விட்டால் அடுத்த செகண்டே உடம்பை விட்டு அந்த 3 பேரையும் எட்ட போயிட்டாங்க. இப்போ அவங்க நல்லபடியாக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க, பாபாவுடைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே வீடியோ நிறைய வந்துடுச்சு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் சாயோடைய அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் நம்ம வாழ்க்கையில் நடத்துகிற மிராக்கள் எல்லாமே சொல்கிறேன். எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் போடுறது அனைத்தும் உண்மை 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 உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா சில பேர் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இவருடைய பேர் புகழ், இவர் எப்படிப்பட்டவர்ன்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், பயங்கர மிராக்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அனைத்து உண்மை அப்படின்றது மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து SVR ஹெர்பல் வந்து ஆஃபரில் போட்டிருக்கேன், ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி 27 டேட்டு, இன்னிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஆஃபர் ரேட் என்ன, ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1199 ரூபா மட்டுமே. கொரியர் சார்ஜ் ஃப்ரீ, சரிங்களா? மற்ற வீடியோலாம் ஆயிலை பற்றி மற்ற வீடியோவில் பேசுகிறேன். இப்போ வந்து பாபாவுடைய மிராக்கிள் பேச வந்திருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு அவர் மெயின் வந்து நிறைய வந்து இப்போ நிறைய ஆஃபர் கொடுக்க போகிறேன், கிஃப்ட் கொடுக்க போகிறேன். மெயின் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ தான் பாருங்கள் கரண்ட்டும் வருது. நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் அன்பு ஆதரவு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு இந்த வீடியோ முடிச்சு